ஆயிட்டாங்களா குஷ்பு மேடம். என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இல்லைங்க, நாளைக்கே உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆச்சுன்னா நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு உங்களை மாதிரி இருக்குமா என்ன மாதிரி இருக்குமா அப்படி கேட்டேன். இவங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சடனாக ஒரு செகண்ட் அவங்க அப்படியே யோசிச்சிருக்காங்க. யோசிச்சுட்டு ஓ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, இப்போ என்கிட்ட ரோஸ் இல்லை, ஆனால் வெறும் கையில் தான் நான் ரோஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நான் உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறதா நினச்சிக்கோங்க, என் லவ்வை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சுந்தர் சி சார் இவங்கள வந்துட்டு சடனாக இமீடியட்டாக ஓகே சொல்லிட்டாங்களே. கொஞ்சம் கூட யோசிக்கலாம். ஏன்னா ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நம்ம லவ் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பழகி பார்க்கலாம், கொஞ்ச நாள் லவர்ஸாக இருப்போம், செட் ஆச்சுன்னா மேரேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா இதோட அப்படியே நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தாட்டில் அவர் வராமல் ஸ்ட்ரெயிட்டாகவே தன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப் இவங்க தான், நம்ம லைஃப் இவங்க கிட்ட தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களாம். இதை சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது குஷ்பு மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க,